சட்டப்பேரவை தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி எடப்பாடி அவர்களை வந்து கூட்டணிக்குன்னா என்ன போய் கூட்டணி அதெல்லாம் பண்ணுமா? ஜஸ்ட் போன்ல பேசி சொன்னாலே போதும், உடனே கூட்டணி தான் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இத்தனை ரெய்டுகள் எல்லாம் விட்டாலும் அதிமுகவை ரெய்டுகள் மூலமாக வளைக்க முடியும் அப்படின்னா திமுக மீதும் டைரக்டா ரெய்டெல்லாம் விட்டுட்டு எம்ஜிஆர் அவர்கள் இறந்த போதும் மீண்டும் ஜெயலலிதா 5 வருஷத்துக்குள்ளே வந்துட்டாங்க. ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் அதிமுக அப்படின்ற ஒரு ஆலமரத்தில் ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆகிடும். ஏதாவது ஒரு செட்டில்மெண்டம், ஒரு காமன் ப்ரோக்ராம் வச்சு அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு 2 தலைவர்களும் பாடுபடுவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இது அண்ணாமலை இருந்தாலும் சரி, அண்ணாமலை இல்லாவிட்டாலும் சரி, பர்டிகுலர் இடத்துல தான் நம்ம தேட முடியும். இதே மாதிரி தான் இந்த டங்ஸ்டன் இதுக்கும் வந்து அனுமதி கேட்டாங்க, அனுமதி கொடுத்தாச்சு. இடத்த பார்த்து இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஓகே பண்ணிட்டாங்க. அப்படி வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக இருந்தா இல்ல, இப்ப என்ன கேட்டா நான் தமிழ்ல கூட நான் டாபிக் கொடுத்துட்றேன். சீமான் காரணமாக தான் அதிமுக பாஜக கூட்டணி வரப்போகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் கூட நான் ஆட் பண்ண விரும்புறேன். ஏன்னா 3வது பெரிய கட்சி யார் அப்படின்ற சந்தேகம் வரும் அளவுக்கு இப்ப சீமான் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நம்ம நிறைய வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அரசியல் கட்சிகள் கூட்டணி மேகங்கள் அதெல்லாம் பற்றி பார்க்கும்போது, ஒரு இடத்துல வந்து அதாவது தமிழகத்தின் பாஜகவினுடைய சட்டப்பேரவை தலைவர் வந்து நயினார் நாகேந்திரன் அவர் சொல்றாரு. இந்த மாதிரி எடப்பாடி அவர்களை வந்து கூட்டணிக்குன்னா என்ன போய் கூட்டணி அதெல்லாம் பண்ணுமா? ஜஸ்ட் போன்ல பேசி சொன்னாலே போதும், உடனே கூட்டணி தான் அப்படிங்கிறாரு. இது எந்த மாதிரியான பாஜகவினருடைய மனநிலையை பிரதிபலிக்கிறது? இன்னுமே வந்து பாஜகவினருடைய சில சீனியர்கள் இல்லைன்னா வேற யாராவது வந்து அதிமுகவோட கூட்டணி வேண்டும் அப்படிங்கிற பிரஷரை மறைமுகமாக அண்ணாமலை அவர்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு செய்தியா இது, குறுஞ்செய்தியா இது? நம்ம இவ்வளவு டீகோட் பண்ணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நீங்க பேட்டியை பார்த்திருந்தாங்களே தெரியும். அது ஒரு சாதாரணமா ஒரு சொல்ற விஷயம் தான். நீங்க என்னப்பா இந்த மாதிரி ரெய்டு விட்டெல்லாம் தான் வந்து பேசணும் அர்த்தமா? கூட்டணினா ஒரு போன் பண்ணி கேட்டோம்னா கூட்டணிக்கு ஓகே சொல்ல போறாரு, அது என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சர்காஸ்டிக்கான சட்டிலான ரிப்ளை அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்கள் போன் பண்ணி நீங்க கூட்டணிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டா மட்டுமே எடப்பாடி கூட்டணிக்கு வரப்போவதில்லை. அதே மாதிரி இத்தனை ரெய்டுகள் எல்லாம் விட்டாலும் அதிமுகவை ரெய்டுகள் மூலமாக வளைக்க முடியும் அப்படின்னா திமுக மீதும் டைரக்டா ரெய்டெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸ் நீ மட்டும் கூட்டணி கூட தேவையில்ல, காங்கிரஸ் மட்டும் வெளில கட்டி விட்டுருப்பா, நான் ரெய்டு வாபஸ் வாங்க அந்த மாதிரி தான் மறக்கணும்னு நினைச்சிருந்தா யார் வேணாலும் எப்படி வேணாலும் மறக்கலாம். சோ ரெய்டு மூலமாக மட்டுமே ஒரு கட்சியை வந்து வசப்படுத்தி விட முடியும். அதுவும் அரசியல் கட்சி தமிழகத்தில் ஆண்ட கட்சியாக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து வெறும் ரெய்டு அப்படின்ற பேர்ல வந்து நிச்சயமாக அது பண்ண முடியாது. அதே மாதிரி போன் கால்லையும் வந்து பண்ணிக்க முடியாது. இப்போ நம்ம ஜெனரலா என்ன சொல்றது, எதுக்கு இவ்வளவு போராட்டம் பண்றீங்க, ஒரு கேஸ் போட்டா மேட்டர் முடிஞ்சு போகுது, கோர்ட்டே பார்த்துட்டு போகுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்குன்னு கேஸ் போட்ட உடனே கோர்ட் தேடி வந்து நம்ம கிட்ட ஒன்னும் தீர்ப்பு கொடுக்க போறது இல்லை. அதையும் விசாரிச்சு 6 முறை விசாரிச்சு கரெக்டா ஆராய்ந்து நியாயம் இருக்கும் பட்சத்துல தான் தீர்ப்பு கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு சர்காஸ்டிக்கா சட்டிலான ஒரு ரிப்ளை தான் கொடுத்தாரு தவிர இவ்வளவு பெரிய கூட்டணி கணக்குகள் எல்லாம் அது நம்ம டீகோடிங் லைன் பை லைன் செல்வராகவன் படம் மணிரத்னம் படம் டீகோட் பண்ற மாதிரி பண்ண தேவையில்ல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ பர்சனலி ஃபீல் ஒரு அதிமுக பாஜக கூட்டணி வருவதற்கான அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமாக இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தே ஹேவ் நோ அதர் ஆப்ஷன் நினைக்கிறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 2 தேர்தல்கள் ஆட்சியில் இல்லாமல் இருந்ததில்லை. எம்ஜிஆர் அவர்கள் இறந்த போதும் மீண்டும் ஜெயலலிதா 5 வருஷத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து 10 வருடம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தும் சாதித்து காட்டிவிட்டார்கள். அந்த மாதிரி 2 வருடம் தொடர்ந்து ஆட்சியில் இல்லாம அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததில்ல. திமுகவும் தொடர்ந்து 2 முறை ஆட்சியை பிடிச்சது. ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் அதிமுக அப்படின்ற ஒரு ஆலமரத்தில் ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆயிடும் அது. சோ எடப்பாடி பழனிசாமி அதையும் விரும்ப மாட்டார். திமுகவுக்கு எதிராக இருக்கும் எல்லா சக்திகளையும் ஏதாவது பண்ணி ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. அண்ட் பாஜக கூட்டணியாகவும் அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. 18% ஓட் அப்படின்றது சும்மா கிடையாது. ஒரு கணக்கு வேணா போடலாம். ஓகே, மோடி அப்படின்ற எலெக்ஷனுக்காக வந்து அதிமுக விட்டுட்டு சில பேர் போட்டாங்க. அந்த 18% இருந்து கணிசமான வாக்குகள் திருப்பவும் அதிமுக பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு சட்டமன்ற தேர்தல் வரும்போது. ஆனால் அந்த கணிசம் அப்படின்றது எத்தனை அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. 1%, 2%, 10%, இல்ல 18 வருமா அதுன்றது நம்மளால சொல்ல முடியாது. சோ அந்த ரிஸ்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பாரா இல்லையா அப்படின்றது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். சோ
ஏதாவது ஒரு செட்டில்மெண்டம் ஒரு காமன் ப்ரோக்ராம் வச்சு அதிமுக பாஜக கூட்டணி அமைவதற்கு 2 தலைவர்களும் பாடுபடுவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது அண்ணாமலை இருந்தாலும் சரி, அண்ணாமலை இல்லாவிட்டாலும் சரி, இது நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி டங்ஸ்டன் அந்த சுரங்கத்தோட இத வந்து நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து இங்க இருந்து பாஜகவின் அண்ணாமலை அவர்களுடைய முயற்சியால் ஒரு 5 ஊர் அம்பலக்காரங்க அவங்க எல்லாம் போய் பார்த்து அந்த மாதிரி நடந்தது. இது வந்து ஏன் வந்து இப்படி இவ்ளோ தூரம் முத்த விட்டு போய் பேசி, அதுக்கப்புறம் 5 ஊர்க்காரங்க போய் பேசி அந்த மாரி பண்ணணும்? ஆரம்பத்திலேயே இங்க வேண்டாம் அப்படின்னு அத நிறுத்தியிருக்கலாமே! மத்திய அரசு. பிளானிங் தாங்க. மாநில அரசு வந்து ரொம்ப 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 மெத்தனமாக இருக்கிறது அப்படின்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் திட்டம் அனுமதி கொடுப்பது அப்படின்றது மத்திய அரசு. எஸ், மத்திய அரசு தான் 100% அனுமதின்னு கொடுக்கணும். ஆனா எங்க பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ற அத்தாரிட்டி அப்படின்றது நம்ம தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து வீடு கட்டுறீங்க. வீடு கட்டும் போது லோன் அப்படின்றத பேங்க் வந்து சாங்ஷன் பண்ணும். வீடு கட்டுறியப்ப உனக்கு லோன் நான் கொடுக்குறேன், நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா எந்த இடத்துல வீடு கட்ட போறேன், என்ன பண்ண போறேன், எவ்வளவு அளவுக்கு நான் வீடு கட்ட போறேன் அப்படின்ற திட்டம் நீங்க தானே கொடுப்பீங்க. உங்ககிட்ட தானே அந்த அத்தாரிட்டியும் இருக்குது. அதை விட்டு பேங்க் எனக்கு வந்து 1 கோடி ரூபாய் லோன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், அதனால நான் அப்படி பண்றேன் அப்படின்னு அப்படி நடக்காது. இந்த இடத்துல எனக்கு வேணும், ஓகே, அனுமதி கிராண்டட், பட் பர்டிகுலரான லொகேஷன் நீ தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்த பரந்தூர் ஏர்போர்ட் கூட எடுத்துக்கோங்க. சென்னைக்கு ஏர்போர்ட் வேணும் அப்படின்னா புதுக்கோட்டையில நான் 200 ஏக்கர்ல லேண்ட் ஃப்ரீயா இருக்குது, 1200 ஏக்கர் லேண்ட் ஃப்ரீயா இருக்குது அப்படின்றதுக்காக சென்னை ஏர்போர்ட் கொண்டு வந்து நம்ம புதுக்கோட்டையிலேயே திருச்சியில பர்டிகுலர் இடத்துல தான் நம்ம தேட முடியும். அதே மாதிரிதான் இந்த டங்ஸ்டன் இதுக்கும் வந்து அனுமதி கேட்டாங்க, அனுமதி கொடுத்தாச்சு. இடத்த பார்த்து இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஓகே பண்ணிட்டாங்க. அப்படி வந்து ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக இருந்தா அதுக்கான டிபிஆர் நடக்கும் போதே வந்து இவங்க டைரக்டா சொல்லியிருக்கலாம், இல்ல இந்த இடத்துல இதுக்கான பிரச்சனை இருக்குன்னு. பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா, டங்ஸ்டன் அமையக்கூடிய இடத்துல வந்து பல்லுயிர் வாழக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் இடம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதை பாதிக்காத அளவுக்கு பண்ணணும் அப்படின்றது நம்மளுடைய நிலைப்பாடும். பட் இதுக்கான கான்சிக்வன்சஸே தெரியாம வெறும் எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பார்த்துதான் இவங்க பண்ணிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சோசியோ எக்கனாமிக் தான் ஜெனரலா சொல்லுவாங்க. வெறும் எக்கனாமிக் மட்டும் பார்த்திருக்கலாம், அதனால இந்த தவறு வந்திருக்கலாம். ப்ராப்பரான பிளானிங் இல்லாம, ப்ராப்பரான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் இல்லாம அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் மெத்தன போக்காலதான் இது நடந்திருக்குன்றதுதான் என்னுடைய பார்வையாக இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசிட்டு கொண்டே வருகிறோம். அந்த 2026 கூட்டணி கணக்குகள் என்டிஏவாக இருக்கட்டும், இல்லைன்னா வெற்றி கூட்டணியாக தொடர்கின்ற திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஒரு தனித்தனியா இந்த தேர்தல் அணுகும் போது சீமான் வந்து ஒற்றை ஆளாக யார் எப்படி வேணா வாங்கப்பா, நான் மட்டும் என் ரேஸ்ல ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னு ஓடிட்டே இருக்காரோ? இல்ல, இப்ப என்ன கேட்டா நான் தமிழ்ல கூட நான் டாபிக் கொடுத்துறேன். சீமான் காரணமாக தான் அதிமுக பாஜக கூட்டணி வரப்போகிறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் கூட நான் ஆட் பண்ண விரும்புறேன். ஏன்னா திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது வந்து பிரதானமாக அதிமுக கைப்பற்றி கொண்டிருந்தது. இடையில் வந்து சீமானும் 8% வளர்ந்தாலும் பிக் சங்க் ஆஃப் ஓட்டு மிகப்பெரிய அளவுல வந்து பாஜக கூட்டணி வந்து கைப்பற்றி கொண்டு போனது. டைரக்டா நாங்க தான் 3வது பெரிய கட்சி அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிற அளவுக்கு. ஒருவேளை பாஜக தனித்து நிற்கும் பட்சத்தில் 3வது பெரிய கட்சி யார் அப்படின்ற சந்தேகம் வரும் அளவுக்கு இப்ப சீமான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேபி அவர் 8% நிக்கலாம், பாஜக 12%, 13% கூட நிக்கலாம். ஆனால் தனித்து நிற்கும் பட்சத்தில், கூட்டணி இல்லாமல் நிற்கும் பட்சத்தில் கடுமையான போட்டி இருக்க இன்றைய தேதியில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஈரோடு கிழக்கில் பாஜக போட்டியிடவில்லை, பாஜக கூட்டணி சார்பிலும் யாரும் போட்டியிடவில்லை, அதிமுக அந்த கூட்டணி போட்டியிடவில்லை. திமுக சீமான் அப்படின்னு ஒரு களம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குது. அண்ட் வெறும் ஈரோடு கிழக்கில் மட்டும் இல்லாமல் அந்த ஒரு களத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு சீமான். இன்னைக்கு திமுக சீமான் அப்படின்றது ஈரோடு கிழக்கோட இல்ல, ஒட்டுமொத்த சோ திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து அதிகமாக சீமான் அப்படின்ற ஒரு கட்சி, நாம் தமிழர்ன்ற கட்சி பிரிக்கும் பொழுது திமுகவுக்கு வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. சீமானும் கணிசமாக பிரிக்கிறார், அதிமுகவும் பிரிக்கிறது, பாஜகவும் பிரிக்கிறதுனா இது நோமேன்ஸ் கிரவுண்ட் தான். திமுக வந்து இப்ப 330+ ஜெயிச்சிருக்குன்னா அப்ப 160+ ஜெயிக்கும் போது அவ்வளவுதான் இது. சோ எதிர்ப்பு வாக்குகளை சீமான் நிச்சயமாக நீங்களே சொன்ன மாதிரி அவர் கூட்டணிக்கு வரப்போறது இல்ல. இருக்கிற மிக்க எதிர்ப்பு வாக்குகளையாவது சேர்த்து கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுதான் இந்த 2 பெரிய கட்சிகளின் நிலைப்பாடாக இருக்கும். சீமானுடைய வளர்ச்சி மறைமுகமாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வித்திடும் அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. ரொம்ப நன்றி விக்னேஷ். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் அடுத்த சந்திப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.